புதுச்சேரியில் வெயில் காரணமாக பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். தொடர்ந்து தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில வெயில் காரணமாக பல வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன இளமுதன் பதிவு செய்யலாம்? புதுச்சேரியில் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது 1 மணி நேர நிலவரப்படி கிட்டத்தட்ட 58% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது மிக மந்தமாக தான் காணப்படுகிறது. ஏனென்றால் வெயில் அதிகரிப்பு, மதிய வேலை என்ற காரணமாக அது குறிப்பாக கிராமப்புற பகுதியில் அதிக அளவில் மக்கள் வாக்கு அளித்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஏம்பலம் பகுதியில் மட்டுமே 60% மேற்பட்டோர் வாக்கு அளித்து உள்ளனர். அதே போல கிராம பகுதியிலான மங்கலம், வில்லியனூர் ஆகிய கிராம பகுதியிலும் அதிக அளவில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தற்பொழுது வெயில் அதிகரிப்பு காரணமாக பல வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடிதான் காணப்படுகிறது. இருப்பினும் ஓரிரு இடங்களில் 1-2 வாக்காளர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்து கிராம பகுதியிலும் காணப்படுகிறது. நகரப்பகுதியில் இதைவிட பல வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடிதான் காணப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம 6 மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இதில் 58% வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இன்னும் 5 மணி நேரம் இருக்கிறது. மாலை ஏதாவது 4 மணிக்கு பிறகு அதிக அளவில் மக்கள் வாக்களிக்க வருவார்கள். இதுதான் நம்ம ஏற்கனவே கடந்த முறை நடந்த தேர்தலில் பார்க்க முடியுது. இந்த முறை தேர்தலில் ஒரு புது விதம் என்னென்றால் வாக்காளர்கள் செல்போனில் எடுத்து வந்தாலும் அவர்கள் வெளியே வைத்துவிட்டு செல்வதற்கான ஏற்பாடு முதல் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பார்க்க முடியும். அவர்கள் கொடுக்கும் செல்போனை இந்த கவரில் வைத்து விடுகிறார்கள். அதுக்கான டோக்கன் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு வாக்களித்துட்டு அவர்கள் செல்போனை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். இது நம்ம இங்க இருக்கிற பசங்கிட்ட வாலண்டியர்ஸ் இவங்ககிட்ட காலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உள்ள வருவாங்க, அவங்க போன் உள்ள எடுத்துட்டு போகாம போன் வாங்கி வைக்கணும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 300 பேருக்கு மேல போயிருப்பாங்க. இப்போ காலையில இருந்து நீங்க எத்தனை மணில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 8 o'clock இருந்து இங்க தான் இருப்போம். இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? 300+ வந்திருப்பாங்க. 300 பேர் மேல வந்திருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2200 வாலண்டியர்ஸ் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுகிறார்கள். அதாவது ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் என்று 5000 பேர் இருந்தாலும் மாணவர்கள் 2200 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஏனென்றால் இவர்கள் இந்த செல்போன் எடுத்து வைப்பதற்கும், ஊனமுற்றல் வந்தால் அவர்கள் உதவி செய்வதற்கும் போன்ற பணிகளுக்காக மாணவர்கள் தன்னார்வலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் எண்ணம் என்னவென்றால், ஏற்கனவே கடந்த முறை நடந்த தேர்தல் 82% வாக்குகள் பதிவான இந்த முறை 90% எட்ட வேண்டும் என்பதற்காக தான் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும். அதாவது காவல்துறை, துணை ராணுவ படை, அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாது கல்லூரி மாணவர்கள் இது ஈடுபடுத்த வேண்டும். அவர்கள் செய்யும் போதுதான் இது ஒரு தேர்தலுக்கான அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல முடியும். இன்னும் பல பர்சன்ட், அதாவது அதிகப்படியான வாக்குப்பதிவை வரும் ஆண்டுகளில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.